பச்சை மலை மீது உன் லீலை. குட் மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மீன் குழம்பு வைக்க போறேன். புளிக்குழம்புன்னு வந்துருச்சுங்க வாயில. மீன் குழம்பு வைக்க மஞ்சட்டி ரெடியா, அடுப்புல ரெடியா இருக்கு. இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் முதல்ல பார்த்துலாமா? நம்மளோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவு கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 2 முழு தக்காளி, இதை அரைச்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் நம்ம இதய நல்லெண்ணெய் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி ஒரு 100 கிராம் அளவு நான் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் வரைச்சி வச்ச மிளகாய் தூள். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஃபிஷ் குழம்பு மசாலாவும் போடலாம், இதுவுமே போடலாம், நல்லா இருக்கும். முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, நம்மளோட மீனம்மா அப்படின்ற மாதிரி மீன் தான். குழம்பு ரெடி பண்ண போறோம். மஞ்சட்டி காய வச்சாச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாம். இதே நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் விட்டுக்கிறோம். கடுகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். நம்மளோட சின்ன ஆனியன் 1/4 கிலோ, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆனியன் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை, நம்ம 2 தக்காளி எடுத்தோமா, அந்த தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதாங்க, நல்லா வதக்கி போடலாம். வணக்குன்னு ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்டைலில் இப்படி ஒரு பெரட், அப்படி ஒரு பெரட் பெரட்டிக்கலாமா? ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மிளகாய் தூளை போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள். ஃப்ரை மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அது கொஞ்சமாக தேவைக்கு போட்டுக்கலாம். அப்படியே பெரட்டிடலாம். புளி கரைச்சி வச்சிருக்கோம். இது இருக்கு பாருங்க. நம்ம புளி கரைச்சல ஊற்றி விட்டுலாம். ஒரு கிண்ணம், அதான் 100 கிராம் புளி அளவுக்கு கரைச்சி வச்சிருந்தேன்ல, அதை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வைப்போம். கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. சக்தி சில்லி தூள் இருக்கு பாருங்க, அது ஒரு திட்டம் தான். Emotional damage. நம்மளோட மீன் குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. சூப்பரா கொதிச்சுட்டாங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீன் வச்சிருக்கோம்ல கழுவி, இந்த மீனுங்களை ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கலாம். அது மீன் வச்சிருக்கேன் பாருங்க, இது ஒண்ணு ஒண்ணா நம்ம போட்டுக்கலாம். அடுப்புல என்னால முடியலடா. குழம்பு சட்டியில, அடுப்புல போட வேண்டாம், குழம்பு சட்டியில போட்டுக்கலாம். பாருங்க, ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கலாம். நம்மளோட மீன் குழம்பு டன் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை போடுவோம். அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் விடாம. சால்ட்டு இது பத்தலை மாவு, கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு அதான் சூப்பராக வந்துட்டு நம்ம களியோட பழம் களி விட்டுறாங்க. நம்ம இதில் ஊற்றிடலாம். நம்ம களி வீட்டு வந்துருச்சா? வந்துருச்சு. நம்ம களி ரெடியா இருக்கு. களி கூட நம்மளோட ஃபிஷ் குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சாதான் இன்னும் நல்லா இருக்கும். கலர் பாருங்க, சும்மா தக்க 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 குழம்பு. இப்படி எடுத்து மீனோட வச்சு, இப்படி எடுத்து மீனோட வச்சு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோல பாப்போமா? பாய்.